வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு நம்ம லோக்கல் கைட். இந்த வீடியோவில் எட்டிமடையிலேருந்து மலப்புழா டேம் வரைக்கும் போகிற ஒரு ரோட் ட்ரிப் வீடியோ தான் போடுறோம். ஃபஸ்ட் டைம் இந்த பக்கத்துலேருந்து மலப்புழா டேமுக்கோ இல்லை மலப்புழாவில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு வீக்கெண்ட் அப்போது எங்கே போகிறது அங்கே போகிறதுன்னு பயங்கரமாக பிளான்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு டைம் பார்த்தா சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு. மதியானம் லஞ்ச் கூட பண்ணல. சரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மலப்புழா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஒரு நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் எங்கள் வீட்டிலேருந்து மலப்புழா டேம் போகிறதுக்கு. மலப்புழா டேமுக்கு நாங்கள் நிறைய தடவை போயிருக்கோம். திஸ் இஸ் நாட் த ஃபஸ்ட் டைம். அதனால் அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ரோப் கார் ஃபெசிலிட்டிஸ்க்கு இல்லைன்னா போட்டிங் அதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் போனதில்லை. அதனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு ட்ரை பண்ணிடலாம், இன்றைக்கி என்ன டைம் இருக்கோ அந்த டயத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நாங்கள் போயிட்டுருந்தோம். சொன்ன மாதிரி லஞ்சு இன்னும் நாங்கள் சாப்பிடல. அதனால் போகிற வழியில் நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இந்த தனலக்ஷ்மி காலேஜ் தாண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் KFC, A2B, ஸ்டார் பிரியாணி அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாம்ல. பசி ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து பிரியாணி தான் தோணும், வேறு அதை தவிர வேறு எந்த ஃபுட்டும் தோன்றதில்லை. ஸோ அதனால் நம்ம போகிற வழியில் ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளை சாப்பிட்ற ஸ்பாட்டு வந்துட்டோம். இங்கே வந்து சாப்பாடுகள் மட்டும் இல்லை, இங்கே வந்து நான் வந்து ரெகுலராக வரக்கூடிய ராம்ராஜ் அவங்களுடைய அவுட்லெட்டு இருக்குது. நான் இங்கே காட்டன் ஷர்ட்ஸ் இங்கே தான் எடுப்பேன், ஃபார்மல் காட்டன் ஷர்ட்ஸ். அப்புறம் ஸ்டார் பிரியாணி எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட்லாம் கிடையாதுங்க. இந்த சைடு போகிறதுனால இங்கே அந்த பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தது. நம்ம அன்டைமில் போயிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தது, யாருமே இல்லை. பட் அப்படியும் கூட சாப்பாடு ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் மெதுவாக கொண்டு வந்தாங்க. ஸ்டார் பிரியாணிக்கும் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை நான் வந்திருக்கிறேன். பட் இதுக்கு வரைக்கும் வந்ததுலேயே இன்றைக்கி சாப்பிட்ட பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீலாக இருந்தது. பீசஸ்லாம் நல்லா வந்திருந்தது, குக் பண்ணியிருந்தாங்க. சஞ்சய் வந்து மட்டன் பிரியாணி வாங்கியிருந்தோம், நாங்கள் ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். ரொம்பவே டெண்டராக இருந்தது பீசஸ்லாம். அதே மாதிரி அதுக்கு பிரியாணிக்கு சாப்பிட்றதுக்கு கூட அந்த தயிர் பச்சடியும் அவங்களோட சிக்னேச்சர் கத்திரிக்காய் டிஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஒரு சிக்கன் சுக்கா ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தோம். எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. டோட்டலாக ஒரு 1118 ரூபா வந்தது. இதில் ஒரு வாட்டர் பாட்டிலும் அடங்கும். இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டு வந்து ஹைவே மேலேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எய்தர் பாலக்காடுலேருந்து எட்டிமடை பக்கமாக வந்தாலும் சரி, இல்லை எட்டிமடைலேருந்து பாலக்காடு பக்கம் போனாலும் சரி, நீங்கள் வந்து இங்கே நம்பி வரலாம். சாப்பாடெல்லாம் அவ்வளோ மோசமாலாம் இருக்காது. KFCலாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போவே மணி 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் போக முடியுமான்னு வேறு தெரியல. இங்கேருந்து எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும் டிராஃபிக்கை பொறுத்து. அப்படியே கிளம்பிட்டோம். இது தமிழ்நாட்டு பக்கம் இருக்கக்கூடிய வாளையார் செக் போஸ்ட்டு. இதை தாண்டினதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்போயுமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப நல்லது, முக்கியம். ஆனால் கேரளா பக்கம் போகும்பொழுது, பர்டிகுலர்லி இந்த பாலக்காடு ரீஜனில் கிராஸ் பண்ணும்பொழுது, காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன வேகத்தில் ட்ராவல் பண்ணுங்கள். எக்ஸஸாக போகாதீங்க. ஃபைன் வந்து டப்புன்னு விடும். நம்ம வந்து இப்போ கரெக்டாக வாளையார் கேரளா பக்கம் அந்த பார்டரில் வந்துவிட்டோம். நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் படுறதே பெனால்ட்டி தான். வெல்கம் டு கேரளான்னு போட்டு கீழே வந்து பெனால்ட்டி 1000 rupees அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு போகிற வழியெல்லாம் பார்க்கலாம், கேமராஸ் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பீட் லிமிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், லேன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பர்டிகுலர்லி இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து போகும்பொழுது ஃபைன்ஸ் வந்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் வந்து இந்த ஹோர்டிங்ஸ் பார்க்கலாம்.
பார்டரை கிராஸ் பண்ணோடனே ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா, 2 பக்கமும் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடு பக்கம் நம்ம ரோட் சைடு எப்படி இருந்தது, கேரளாவுக்குள்ளே வந்தோடனே ரோட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். நம்ம ரோட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ரோட் சைடில் இருக்கக்கூடிய மரத்தெல்லாம் வெட்டிவிட்டோம். முன்னாடிலாம் ஒரு காலத்தில் நான் வந்து தென்னம்பாளையத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஹோப்ஸ்லேருந்து தென்னம்பாளையம் வரைக்கும் ரோட் சைடில் ஃபுல்லாக அவ்வளோ பெரிய பெரிய ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். ஹோப்ஸில் அவ்வளோ பெரிய ட்ரீஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் மேபி இது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரில. ஹோப்ஸில் 100 வருஷம் பழமையான ட்ரீஸ்லாம் இருந்ததுங்க, எல்லாம் வெட்டிட்டாங்க. வெட்டி அக்கார்டிங் டு த நார்ம்ஸ் படி நீங்கள் திருப்பி நட்டு வைக்கணும். ஹைவேஸ்க்கு சைடில் இருக்கக்கூடிய மரத்தை பிடுங்கணும் அப்படின்னா திருப்பி வந்து அதுக்கு இப்போ ஒரு மரம் வந்து நம்ம வந்து பிடுங்கணும் அப்படின்னா திருப்பி 10 மரம் நடணுங்கிறது ரூல்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ வரைக்குமே வந்து ஹோப்ஸ்லேருந்து தென்னம்பாளையம் போகும்போது ஒரு மரத்தை கூட பார்க்க முடியல ரோட் சைடில். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அண்டை மாநிலமான கேரளாட்டது நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். பெங்களூருமே எடுத்துக்கோங்க, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவங்க ட்ரீஸை வந்து அவங்க விட்டு கொடுக்கல. எட்டிமடைக்கும் மலப்புழா டேமுக்கும் இடையில இந்த ஒரு டோல்கேட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன நேரத்தில் அது ஒர்க் ஆகலை. ஸோ அவங்க வந்து மேனுவலாக ஸ்கேனர் வச்சு நமக்கு ஸ்கேன் பண்ணி அனுப்பி விட்டாங்க. டோல்கேட்லாம் தாண்டினதுக்கப்புறம் இந்த மேம்பாலம் வருங்க, இந்த நடைபாலம் வரும். இது தாண்டினதுக்கப்புறம் ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னல்லேருந்து லெஃப்ட் சைடில் கட் பண்ணி போகணுங்க, சர்வீஸ் ரோட்டில் போகணும். அதில் போனோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் ரோட்லேயே ஒரு 1 to 1.5 kilometers போகணும். ஸோ இங்கே தான் கட் பண்ணணும். இங்கே கட் பண்ணி அந்த சர்வீஸ் ரோட்லேயே அப்படியே போக வேண்டியது தான். கொஞ்சம் தூரம் போகணும். இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அந்த மலப்புழா டேமுக்கான ரோடு வராது, போகணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஒரு மேம்பாலத்துக்கு கீழே நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணி போகிற மாதிரி வரும். இந்த ஏரியா தான். இங்கே கட் பண்ணி ரைட் சைடில் கட் பண்ணி அப்படியே போக வேண்டியதான், ஸ்ட்ரைட் ரோடு தான். இங்கேருந்து ஒரு 8 to 9 கிலோமீட்டர் வருங்க. ரோடு நல்லா தான் இருக்குது. பட்டு கண்டினியூஸாக வெஹிக்கிள் போகிறதுனால டேமேஜும் ஆயிருக்கு. ஒரு சில இடத்துலலாம் இப்போ வந்து பெரிய பெரிய பாட் ஹோல்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்பிலாம் ஏறி போக முடியாது. கொஞ்சம் கவனமாக தான் போகணும். நைட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது ரொம்பவே கவனமாக தான் வரணும். ஏன்னா அந்த கிடங்குக்குள்ளெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஒரு டிசாஸ்டரே கூட ஆயிரும். அதனால் அந்தளவுக்கு பெரிய பெரிய பாட் ஹோல்ஸ்லாம் இருக்குங்க. அதனால் பி கேர்ஃபுல் வைல் டிரைவிங், எஸ்பெஷலி இன் நைட்ஸ்.
இந்த பர்டிகுலர் ரூட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான ரூட்டுங்க. இங்கேருந்து மலப்புழா டேம் வரைக்குமே 2 சைடும் வந்து பச்சை பசேல்னு உங்களுக்கு மரங்கள், அத்தனை மரங்கள் இருக்கும். ரொம்பவும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ரொம்ப ரம்மியமான காட்சிகள் அது. அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு போகலாம். பரவாயில்ல, இந்த தடவை வந்து இது போட்டிருக்காங்க. போன தடவைலாம் இது இல்லை. மேலே தட தடவை ஏற்றிட்டு போனோம்.
இது வந்து ஸ்னேக் பார்க்கு. இங்கேயும் போகலாம், குழந்தைகளெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். அவ்வளோதான், டேம் வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ரோப்பு காரில் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு, மலப்புழா டேம்க்குள்ளெல்லாம் போய் எந்த அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு தெரியல. அதனால் ரோப் கார் மட்டும் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தோம். உங்களுக்கு பார்க்கிங்க்கு வந்து இஷ்டம் போல் இடம் இருக்குங்க. 2-3 ஸ்பாட்ஸ் வச்சுருக்காங்க பார்க்கிங்க்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா இருக்குது. நீங்கள் எங்கே இடம் இருந்தாலும் இங்கே நிப்பாட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டேம்க்கு ஆப்போசிட் சைட்லேயே இருக்குது. ஸோ இங்கே பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டேம்குள்ளே போயிட்டு வரதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ஏரியா இருக்குது, அது கொஞ்சம் பெரிய பார்க்கிங் ஏரியா. அங்கேயும் கூட நான் அங்கே தான் கொண்டு போய் நிப்பாட்டுறேன். ஸோ பார்க்கிங்க்கு வந்து 30 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டைம் லிமிட்லாம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஸோ பார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்புறம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரோப் கார் பக்கத்துலேயும் கூட ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அங்கேயும் கூட போய் பார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஓன் ரிஸ்கில் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, பார்க்கிங் ஃபீஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாலும் அதுக்கும் இடம் இருக்குது. உங்களோட ஓன் ரிஸ்கில் கொஞ்சம் தள்ளியெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கார் பார்க்கிங் இதில் லெஃப்ட் சைடில் போகணும். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் ரோப் காரோடைய டிக்கெட் ஃபேரு, அதோடைய பயணம் பண்ண அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நம்ம ஊர் லோக்கல் கிடையாது சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.